ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு மேலானவைகளை நாடுங்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட நாம் எதை நாட வேண்டுமாம்? மேலானவைகளை என்ன பண்ணுமாம்? நாட வேண்டும். ஹல்லேலூயா. மேலானவைகள் என்று சொன்னால் என்னன்னு சொல்லிட்டு இப்பொழுது நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். கொலோசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை பட்டணத்துக்கு எழுதும் பொழுது ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் நீங்க என்ன பண்ணுமா? எப்படி கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்துல வீற்றிருக்கிறாரோ அதை போல நாம் என்ன பண்ணுமா? மேலானவைகளை நாட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில என்ன பண்ணாரு? மனுஷனாக பிறந்து இந்த பூமியில் என்ன பண்ணார்? வளர்ந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அநேக அற்புதங்களை செய்தார், அநேக அதிசயங்களை செய்தார், எத்தனையோ பேருக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுத்தார். அப்படியெல்லாம் இருந்தவர் அவர் இந்த பூமியில எனக்கு ஒரு தலைவர் பதவி வேணும், எனக்கு என்ன பண்ணுங்க, என்னை உயர்த்தி எல்லாருமே பெருமையா என்ன பேசுங்க, அப்படியெல்லாம் என்ன பண்ணல. ஆண்டவர் ஒரு நாளும் தன்னை புகழ்ச்சியாக பேசவில்லை. நான் எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிறவரு, என்னால செய்ய முடியாத ஒரு காரியமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தன்னை பெருமையாய் பேசிக்கொள்ளவில்லை. அவர் இந்த பூமிக்குரியவைகளை நாடாமல் அவர் எதை நாடினார் என்று சொன்னால் மேலானவைகளை நாடினார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் எதை அதிகமாய் விரும்பினார் சொன்னா பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதை அவர் அதிகமாய் நாடினார். ஹல்லேலூயா. நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் எதற்குரியவன் சொன்னால் நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவர். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்றைக்கு நாம் அநேக நேரங்கள்ல இந்த பூமிக்குரியவைகளை நாம் நாடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் வேதாகம வசனம் சொல்லுது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறது நம்ம என்ன பண்றோமா? நாடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நிலையான ஒரு நகரம் இங்கே நமக்கு இல்லை. ஆனால் இந்த நகரத்துக்காக நம்ம என்ன பண்றோமோ அநேக போராட்டம். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேரு ஒரு வீடு இருந்தா 2 வீடு, 2 வீடு இருந்தா 3 வீடு, எல்லாமே என்ன பண்றாங்க? அதிகரிச்சு கொண்டே போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய புகழ்ச்சி, பூமிக்குரிய மேன்மை, இவைகளை தான் நம்ம என்ன பண்றோம்? எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்ப பாருங்க, எலெக்ஷன் வருது, அந்த எலெக்ஷன்ல நான் தலைவர் ஆகணும், நீ தலைவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? பதவிக்காக நிறைய பேர் என்ன பண்றாங்க? இன்னைக்கு போராடி கொண்டிருக்காங்க. வெயிலின் கூட பார்க்காம என்ன பண்றாங்க? தொடர்ந்து முன்னேறி போராடி கொண்டே இருக்கிறாங்க. எதுக்காகன்னு சொன்னா அந்த பூமிக்குரியவர்களை அவர்கள் என்ன பண்றாங்க? நாடிக்கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, வேதாகமம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்து எப்படி தேவனுடைய வலது பார்சத்துல வீற்றிருந்து மேலானவைகளை நாடிக்கொண்டிருந்தாரோ அவருடைய பிள்ளைகளாகிய நாம கூட எவைகளை நாட வேண்டுமா? மேலானவைகளை நாட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு? ரொம்ப அழகா சொல்றார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல், ஒரு மனுஷன் மேலானவைகளை நாட வேண்டும் என்று சொன்னால் அவருக்குள்ளாக எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மனுஷன் தேவனோடு கூட நெருங்கணும், அந்த ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறணும்னு சொன்னா அவனுக்குள்ளாக ஒரு சில குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். நமக்குள்ளாக அநேக நேரங்கள்ல கசப்பு, வெறுப்பு, பொறாமை. ஆகவேதான் அழகா சொல்றாரு. அதுலயே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியீச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை என்ன பண்ணுமாம்? அழித்து போட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் இந்த பூமிக்குரியவைகளை நாடாமல் இருப்பான் என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் இருப்பான். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நாம் எதை நாடிக்கொண்டிருக்கிறோமாம்? பூமிக்குரியவைகளை நாடிக்கொண்டிருக்கிறோம். எதை பற்றி அவர் அழகா சொல்றாருன்னா, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியீச்சை, விக்கிரகாராதனை ஆகிய இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் எதைக்குள்ள நம்ம சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பூமியோடு நாம் என்ன பண்றோம்? ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இவைகளை நாம் களைந்து விடும் பொழுது, ஆகவேதான் 8ஆம் வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்கள் மேலானவைகளை நாட வேண்டுமானால் முதலாவதாக உங்களுக்குள்ள இருக்கிற விபச்சாரம், மோகம், துரிச்சை, இப்படிப்பட்ட பாவ காரியங்களாம் எடுத்து போட வேண்டும். அது மாத்திரமல்ல, ரொம்ப அழகா 8ஆம் வசனம் சொல்றாரு, கோபங்கள், உங்களுக்குள்ளாக மூர்க்கமான காரியங்கள், அநேக நேரங்கள் என்ன பண்றோம்? ஒருவருக்கு விதமாய் குறை பேசி கொண்டிருக்கிறோம்.
கொண்டிருக்கிறோம், பொய் பேசி கொண்டிருக்கிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நாம் மேலானவைகளை நாடக்கூடியவர்களாய் இராமல் நாம் பூமியிலே என்ன பண்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறோம். ஆகவேதான் 9ஆம் வசனத்தில் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனும் அவனுடைய செய்கைகளையும் என்ன பண்ணுமா, களைந்து போட்டு. ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றா, பொய்களை களைந்து போட்டு ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுமா, மெய்யே பேசி கொண்டிருந்து நாம் என்ன நமக்குள்ள காணப்படும் இந்த பழைய மனுஷன், அதாவது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி நாம கோபப்பட்டிருந்தோமோ, பொறாமப்பட்டிருந்தோமோ, எரிச்சல் அடைந்துட்டு இருந்தோமோ, சண்டை போட்டிருந்தோமோ, விபச்சாரம் செய்து கொண்டதோமோ, வேசித்தலை செய்து கொண்டதோமோ, இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளாத போது பூமியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் செய்திருந்தோம். ஆனால் எப்பொழுது நாம் தேவனை ஏற்றுக்கொண்டோமோ, மேலானவை நாடும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரோ, அப்பொழுதே நாம் என்ன பண்ண, நமக்குள்ளாக காணப்படுகிற இப்படிப்பட்ட குணாதிசயங்களை, மாம்சத்துக்குரிய காரியங்களை நாம் அழித்து போட்டு நம்முடைய பழைய மனுஷனை களைத்து போட்டு நாம் என்ன பண்ணுமா, புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் புதிய மனுஷனை எப்படி தரித்து கொள்ள முடியும்னு சொன்னா, தேவன் எப்படி பரிசுத்தம் உள்ளவரா இருந்தாரோ அவரை போலவே நாம் என்ன பண்ணோம், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல தனக்குள்ள இருந்த நல்ல குணாதிசயங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி காண்பித்திருக்கிறார்? அன்பு, சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், தயவு, நற்குணம், விசுவாசம், இப்படிப்பட்ட ஆவியின் கனிகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களை உடையவர்களாய் நாம் மாறும் பொழுது நாம் இந்த பூமிக்குரியவர்களாய் இராமல் நாம் எதற்குரியவர்களாய் மாறுவோம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவச்சனமே, அநேகருடைய வாழ்க்கையில நம்ம எதற்காக நம்ம ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கிறோம், எதற்காக நம்ம ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம், எதற்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் மேலானவைகளை நாடக்கூடியவர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னு தானே இவ்வளவு பிரயாசத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அப்ப அந்த ராஜ்யத்துக்குரியவர்களை நீங்க மாறணும்னு சொன்னா உங்களுடைய பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட வேண்டும், நீங்கள் புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருப்பான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் என்ன பண்ணான், புதிதாய் மாறிச்சு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நமக்குள்ளாக பழையவைகள் என்ன பண்ணும், முதலாவதாக ஒழிந்து போக வேண்டும், நமக்குள்ளாக புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அப்போ புதிய மனுஷனாய் ஒரு மனுஷன் மாற வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலாவதாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீங்க தான், ஆனால் அநேக நேரங்கள் உங்களுடைய குணாதிசயங்களை என்ன பண்ணுவதில்லை, மாற்றிக்கொள்வது கிடையாது. ஒரு மனுஷன் தன்னுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளலன்னு சொன்னா அவன் மேலானவைகளை நாடக்கூடியவனாக இருக்கவே மாட்டான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் மேலானவைகளை நாட வேண்டும் என்று சொன்னால் அவனுக்குள்ளாக தேவனுடைய அன்பு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளாக தேவ சமாதானம் காணப்பட வேண்டும், தேவ இரக்கம் காணப்பட வேண்டும், தயவு காணப்பட வேண்டும், நற்குணம் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நாம் பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடக்கூடியவர்களாய் இருப்போம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இப்படிதான் பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம கூட அவருடைய அடிச்சுவடுகளை பிடித்து கொண்டு அவருடைய வழியில் நாம் நடக்கும் பொழுது தேவன் நம்மை சரியான ஒரு பாதையில நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இதை கற்றுக் கொடுக்கிறதான அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, அவரும் என்ன பண்ண, பெரிய ஒரு அரசு பதவியில இருந்தவர் தான். பாருங்க, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கூட அவங்க என்ன பண்ணவர், போய் கொலை செஞ்சுட்டு என்ன பண்ணுவாரு, பத்திரத்துல கையெழுத்து வாங்கி அவங்களெல்லாம் போய் கொலை செஞ்சுட்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்துட்டு வந்துட்டவர் தான். ஆனால் பாருங்க, அவர் எப்பொழுது தேவனை ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுது எல்லா காரியங்கள், எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டாம், எனக்கு இந்த அரசு பதவி வேண்டாம், இந்த மேன்மை வேண்டாம், இந்த புகழ்ச்சி வேண்டாம் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டு உதறி தள்ளிவிட்டு தேவனுக்காக ஓட ஆரம்பித்தார். ஆகவேதான் பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுட்டாராம், குப்பையுமாய் எண்ணுகிறாராம். ஹல்லேலூயா. காரணம், நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் மேலானவைகளை நாடக்கூடியவன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவின் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நான் அடைந்துட்டேன், முற்றும் தேர்ந்தவனான் இல்லை, நான் தொடர்ந்து என்ன பண்ண, ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது மாத்திரம்
மாத்திரமல்ல, அதிலேயே பிலிப்பியர் 3:7 வாசிக்கும் பொழுது, எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். ஹல்லேலூயா. இவருக்கு எதெல்லாம் லாபமாய் காணப்பட்டதோ அதை எல்லாவற்றையுமே இவர் என்ன பண்றாருன்னா நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு தேவனுக்காக ஓட ஆரம்பித்தார். எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலை தொட்டாரோ, தொட்ட மாத்திரத்துல பாருங்க, அந்த நாள் முதற்கொண்டு அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு தாமதம் இல்லாமல் தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ பாருங்க கண் விழிப்புகள்ல, எத்தனையோ இடங்கள்ல பாருங்க ஆண்டவர் ஒரு தடவை தான் அடிச்சாங்க, ஆனா 5 தரம் என்ன பண்றாரு, இவரை மிலாற்றினால் அடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அநேக கப்ப சேதங்கள்ல நிர்வாணமாய் ஓடுறார். அநேக நேரங்கள்ல தூக்கமின்மைகள், அநேக நேரங்கள்ல சாப்பாடு இல்லை, இப்படிப்பட்ட காரியங்களால இருந்தாலும் அதெல்லாம் இவர் பெருசாவே எண்ணிக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவினால என்ன பண்றேன், நான் எல்லாவற்றையும் நஷ்டமாய் எண்ணுகிறேன், குப்பையாய் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒருத்தவங்க மேலானவைகளை நாடணும்னு சொன்னா இந்த பூமிக்குரிய காரியங்கள் எது இருந்தாலும் இல்லாமல் போனா நம்ம கவலைப்பட மாட்டோம். எனக்கு ஒண்ணு தெரியும், மேலானவை நான் நோக்கி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய மகன், ஒரு நாள் நான் அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய மகன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு என்ன பண்ணணும், தேவனுக்காக ஓட பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறார். ஹல்லேலூயா. தனக்கு லாபமாய் இருந்தவைகள் எல்லாம் நஷ்டம் என்று கருதி தேவனுடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அதெல்லாம் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி விசுவாசமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில எவைகளை நீங்கள் நாடிக்கொண்டிருக்கிறீர்கள்? இந்த பூமியிலுக்குரியவைகளே நாடிக்கொண்டிருக்கிறீங்களே. எப்ப பாரு அந்த வீடு கட்டணுங்க, அந்த கடன் அடைக்கணுங்க, அந்த வேலைக்கு போனவங்க, அந்த பையனுக்கு இந்த காலேஜில் சேர்க்கணுங்க, அது பண்ணவங்க, இதை பண்ணவங்கன்னு சொல்லிட்டு எப்ப பாரு என்ன பண்றோம், பூமிக்குரியவைகளே நாடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம எவைகளை நாட வேண்டுமாம், மேலானவைகளை நாட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் மேலானவைகளை நாடுவான் என்று சொன்னால் அவனுக்காக தேவனுடைய ராஜ்யம் ஆயத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் வீற்றிருக்கக்கூடிய அந்த வலது பாரிசத்துல அவர் ஒரு நாள் உங்களையும் சேர்த்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மோசே பாருங்க, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் என் ஜனங்களோடு நான் என்ன பண்ணுவேன், துன்பத்தை அனுபவிப்பதை என்ன பண்ணுவேன், தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி என்ன பண்றாருன்னா, ஒரு ராஜ பதவியை விட்டுட்டு எனக்கு இந்த பேர் வேணாம், இந்த புகழ்ச்சி வேணாம், இந்த கனம் வேணாம், இந்த பணம் வேணாம்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன பண்றாருன்னா தேவனுடைய பிள்ளைகளை கூட துக்கத்தை, அதாவது துன்பத்தை என்ன பண்றாரு, தெரிந்து கொண்டு கடந்து போறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவன் மோசையை தெரிந்து கொண்டு மோசையை கொண்டு என்ன பண்றாரு, 6 லட்சம் புருஷர்களை வழிநடத்தினார். அவருடைய மனைவி பிள்ளைகள் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு மேலாக என்ன பண்றாரு, இத்தனை ஜனங்களை வழிநடத்துவதற்கு காரணம் மோசே அனித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டு மேலானதை நாடினார். ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, இப்படிப்பட்ட உயர்ந்த பதவிக்குள்ள மோசே கடந்து போனதுக்கு காரணம், இப்படிப்பட்ட கனமுள்ளவனாய் மாறினதற்கு காரணம், மோசே இந்த உலகத்துக்குரியவைகள் நாடவில்லை, அவன் மேலானவைகளை நாடினான். ஹல்லேலூயா. ஆகவே அன்பு சகோதரனே, சகோதரியை, இன்றைக்கு நீங்கள் கூட மேலானவைகளை நாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நம் யாவரும் இருக்கிற இடங்களை தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இன்றைக்கு கூட நாங்கள் ஆண்டவரே இந்த பூமிக்குரியவைகளை நாடாமல் மேலானவைகளை நாடக்கூடியவர்களை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்கள் என்று சொன்னால், இன்றைக்கு மேலான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். நாம் யாவரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த பூமிக்குரியவைகளை நாடிக்கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு உலகத்துக்குரிய காரியங்களே கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, யாரும் ஆண்டவரே நான் தேவனுக்கு எப்படி பிரியமாய் வாழணும், தேவனுக்கு எது பிரியம் என்று நான் யோசிப்பதில்லை என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ளத்தக்க வண்ணமாக என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உணர்வுள்ள இதயத்தை தருவீராக ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலானவைகளை நாடி தேவனிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, அன்றைக்கு எப்படி ஆண்டவரே அப்பா பவுல் ஆண்டவரே மேலானவைகளை நாடி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ, அப்போஸ்தலனாகிய ஆண்டவர் தகப்பனே அப்பா பவுலை போல நாங்களும் அப்படி மேலானவைகளை சுதந்திரித்துக் கொள்ள, மோசையை போல ஆண்டவரே அப்பா அநேகரை வழிநடத்தக்கூடியவர்களாக எங்களை கூட கர்த்தர் மாற்றுவீராக ராஜா. இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அதிகமாய் மண்டையில நெருங்க பழக பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக. தேவ கரமானது கூட இருக்கட்டும். ஆவியானவர் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.